அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தான்கிட்டேருந்து எப்படி நம்ம பாதுகாப்பு பெறுகின்றோமோ அதே போல் ஒரு விஷயத்திற்காக வேண்டி மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த ஒரு விஷயந்தான் பொறாமை என்ற அந்த தீய குணம். தன்னை விட ஒருத்தன் நல்லாவே இருந்துடக்கூடாது, ஒருத்தன் நல்ல ஆடை அணிஞ்சிடக்கூடாது, வாகனம் வாங்கிடக்கூடாது, புது வீடு கட்டிடக்கூடாது, நகை நட்டு வாங்கிடக்கூடாது. அப்போ அவனை விட ஏதாவது ஒரு முன்னேற்றத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த முன்னேற்றத்தை பார்த்தவொன்னே அவனுக்கு பொறாமையின் தாக்கம் ஏற்பட்டு அதை எப்படியாச்சும் ஒழிச்சு விட வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்மளை பிடிச்சவங்க நம்ம நல்லா இருந்தோன்னா பிடிக்காது. ஒருத்தன் நல்லா இருக்குன்னு நம்மளை நினப்பான், ஆனால் அவங்கள விட நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது பிடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொறாமை என்ற அந்த தீய குணத்தின் மூலமாக அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். பொறாமப்படக்கூடியவங்க எங்கேயோ தூரத்தில் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க தான் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்போ அந்த பொறாமை என்ற அந்த தீய குணமே எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால் ஷைத்தான்கிட்டேருந்து தான் உருவாச்சு. இன்றைக்கி ஷைத்தான் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே பொறாமை என்ற அந்த தீய குணம்தான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தாலா படைத்ததுக்கு பின்னால் ஷைத்தான் என்ன தெரியுமா சொன்னால், என்னை விட ஆதம் சிறந்தவரா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணான். அதனால தான் அவன் விரட்டப்பட்ட ஷைத்தானாக மாறிட்டான். அப்போ ஷைத்தான் உருவாவதற்கு முக்கியமான காரணமே பொறாமை என்ற அந்த தீய குணத்தின் மூலமாக தான். இன்றைக்கி நிறைய முக்கால்வாசி பாவங்கள், உலகம் முழுவதும் முக்கால்வாசி பாவங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே பொறாமை என்ற அந்த தீய குணம் தான். ஒருத்தன் மாங்குன்னு உழைப்பான், ஆனால் முன்னேறவே முடியாது. என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம மீது அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பொறாமப்படக்கூடிய நேரத்தில் நம்ம முன்னேற முடியுமா? கொஞ்சம் கூட முன்னேற முடியாது. அப்போ அந்த பொறாமைக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான். அப்போ அப்பேற்பட்ட அந்த தாக்கத்தை எதன் மூலமாக நம்ம விளக்க முடியும்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது. ஏன்னா இவ்வளோ தான் மாங்குன்னு உழைச்சாலும் நம்மளாட்டு முன்னேறவே முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னேறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மீது பொறாமப்படக்கூடிய அந்த தீய எண்ணத்தினுடைய பார்வை தான். அப்போ அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது. யா அல்லாஹ், பொறாமைப்படக்கூடியவர்கள் பொறாமைப்படக்கூடிய அந்த நேரத்தினுடைய அந்த பார்வையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அப்போ அது மட்டும் கேட்கல, குல் அவுது ரபில் ஃபலக்கிலிருந்து குல் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது வரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்கும் பொழுது அந்த துவாவை அந்த சூறாவை ஓதி தான் தூங்குவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஆக அப்பேற்பட்ட அந்த பொறாமையின்றி அந்த தீங்கிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.